இது வரைக்கும் இது ஒரு 3வது சாப்பிங் போர்டு. ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மரக்கட்டைக்கு மாறினேன். இப்போ வந்து ஸ்டீல் சாப்பிங் போர்டுக்கு மாறியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரோட் சைட் காளான் பண்ணலான்னு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு வாங்கியிருந்த மஷ்ரூமை கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன். அதோட முட்டைக்கோஸ் போட்டுட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி தான் காளான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் முட்டைக்கோசையும் காளானையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கார்ன் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் அதை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா காளானையுமே எண்ணெயில் பொரிச்சு மொறுன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கலந்து வச்சிருந்தேன். அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த காளான அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணா சூப்பரா காளான் மசாலா ரெடி ஆயிடும். அதுக்கு மேல டாப்பிங்க்கு நமக்கு விருப்பமானது எல்லாம் வேணாலும் போட்டுக்கலாம். ரஃப் ஆனியன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சிருந்த கார்ன் சேர்த்துட்டு நல்ல சூடா இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈவினிங் டயத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.